அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காரைக்காலுக்கு போய் நாங்கள் என்ஜாய் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் அப்புறம் கடல குருமா செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து ரைஸ் வந்து வடிச்சிட்டு அப்புறம் வந்து வத்த குழம்பு செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. மாங்காய்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வத்த குழம்புனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரி வத்த கொத்தரை வத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்கையாக வந்து முட்டை ஃப்ரை தான் செஞ்சுருந்தாங்க. எக் ஃப்ரை வந்து அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு மதியம் வேலை போல் நாங்கள் கிளம்புனோம். காரைக்காலுக்கு காரில் தான் போனோம். அந்த வியூலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாகவும் இருந்துச்சு. பேசிக்கிட்டே எங்கள் ஃபேமிலியோடு போனோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வயல்வெளி சன்செட்டு எல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம காத்தடிச்சிச்சு. காரில் வேற போனோமா, செம்மையாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. காரைக்கால் தர்காலாம் வந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக கடை இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் போயிருந்தேன். அதையும் நான் வீடியோவாக போடுறேன். டிமார்ட்லாம் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காரைக்கால் வந்தாச்சு. காரைக்காலில் வந்து அங்கே ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தோன்னா ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ரெட் கலர் ட்ரெயின் போயிருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. அங்கே தான் கிளம்பியிருக்கு போல. அதனால் அதுக்கப்புறம் ட்ரெயின் போனோடனே வண்டி எடுத்துட்டாங்க. அங்கே வந்து நிறைய கப்பல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. பீச் காற்று சொல்லவே. அப்புறம் வந்து போயாச்சு. பார்க்கு கிட்ட போய் ஒரு ட்ராப் பண்ணிட்டோம். ஒரு பார்க்கிங்கில் போய் நின்றுட்டு பீச் பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் இறங்கிட்டோம். ஒரு ஹோட்டல்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததுனால நிறைய பேர் வந்துருந்தாங்க. நிறைய கார்லாம் கிடக்குது. அதுக்கப்புறம் இறங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே வந்து இந்த ராட்டினம், ட்ராகன் தொட்டி இதெல்லாம் இருந்துச்சு. நல்லா ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. ஒரு சாயந்தரம் மாதிரி ஆனவுடனே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க போல். அதுக்கப்புறம் சைடாக சுற்றுற தொட்டி அது மாதிரிலாம் இருந்துச்சு. ட்ரெயின் விளையாட்டு ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் மெயினாக கிட்டு வச்சுருந்தாங்க. பறந்துட்டு இருக்கு பாருங்க. நிறைய கிட்டு பறந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் கேம்ப் மாதிரி போட்டுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த கொடையே நிறைய வச்சுருந்தாங்க. அது பார்க்க அழகாக இருந்துச்சு. சூடாக வந்துட்டு ஜில்லுன்னு வந்து நல்லா இருந்துச்சு. காலைல தண்ணி போட்டோடனே அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டோட என் ஃபேமிலியோட போய் என்னன்னா அது என்னோடய மாமா பொண்ணு எல்லாம் வீட்டில் சேர்ந்து
ரிமோட் கார் மாதிரி. அதில் சின்ன பிள்ளைங்களாம் ஏறி விளையாண்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கடை, நிறைய ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. நான் ஐஸ்கிரீம்லாம் வாங்கினேன். நிறைய விளையாட்டு ஜாமான் கடை இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளையில் விளையாண்டது தான் ஞாபகம். அப்புறம் இந்த கன் ஷூட்டில் இருந்துச்சு, பலூனில் லைட் எரியுறதுலாம் இருந்துச்சு. கார்ன் சிப்ஸு, அப்புறம் விளையாடுவோம். அப்புறம் வாடெல்லாம் சுட்டு சுட்டு வச்சுருந்தாங்க, நான் சாப்பிட்டேன். ஜாலியாக இருந்துச்சு. நைட் டைமில் சூப்பராக காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. பபிள்ஸ்லாம் இருந்துச்சு, லைட் எரியுறது, இதெல்லாம் நிறைய விளையாட்டு ஜாமான் தான் மோஸ்ட்லி அங்கே இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கடைக்கு போயாச்சு. ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு வாங்கினேன். ஸோ நான் ஒரு சாக்கோபார் வாங்கினேன். என்னோட மச்சி வந்து கோன் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தா. அப்படியே நானும் ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சைடில் நின்றோமா, போட்லாம் போயிட்டு இருந்துச்சு. நிறைய கடை இருந்துச்சு. அப்புறம் வந்து பஜ்ஜி வாங்கினோம். பஜ்ஜிக்கு வந்து சட்னி மாதிரி ஒன்று தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வாடை வாங்கினோம். நிறைய வாடா வந்து ரவாடு செய்வாங்க. அதுக்கு தொட்டுக்கே வந்து ஆனியன் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நைட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டோம் காரில். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.